அங்கிள் இருங்க, ஹெட்ஃபோன் வச்சுக்கிறேன், 1 செகண்ட். இதை பற்றி அப்பா 20 நாள் கழிச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன பண்ணுறது? 20 நாள் கழிச்சு அவங்க லைனே கிடைக்குது, நான் என்ன பண்ணுறேன்? அங்கிள், நான் உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்டேன், நீங்கள் லைப்ரரி போய் படிக்க சொன்னீங்க, உட்காந்து படிச்சுட்டு வந்திருக்கிறேன். முன்னாள் இந்திய இராணுவ வீரர், என்னுடைய புரிதல் சரியான மட்டும் சொல்லுங்கள். தேசத்தந்தை காந்தியடிகள் கொல்லப்பட்டது ஒரு தீவிரவாத செயல், சரியா? அதுமாதிரி அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதும் ஒரு தீவிரவாத செயல். 1991 மே மாதம் 21 பயங்கரவாதத்துக்கு பலியானார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள். 1993 பாம்பேல 12 இடத்துல கொண்டு வச்சாங்க அங்கள். 250 பேர் செத்துறாங்க. இந்திய வரலாற்றிலேயே இது மாதிரி நடந்ததே கிடையாது. 2001 டிசம்பர் 13 பார்லிமெண்ட்டே அட்டாக் பண்ணாங்க தீவிரவாதிங்க. 2002 செப்டம்பர் 24 காந்தி நகரில் அக்ஷர்தாம் அப்படிங்கிற கோயில் அங்கள் பக்தர்களை சுட்டு கொண்டாங்க. 2005 அக்டோபர் 29 தீபாவளிக்கு முதல் நாள் மார்க்கெட்டில் பயங்கரமான கூட்டம், அங்கே கொண்டு வச்சுட்டாங்க. 60 பேருக்கு மேலே காலி. 2006 ஜூலை 11 பாம்பேல ட்ரெயினில் கொண்டு வச்சிட்டாங்க அங்கள், 150 பேருக்கு மேலே காலி. 2008 நவம்பர் மாதம் கொடூரமான தாக்குதல், ஓட்டர் ரயில்வே ஸ்டேஷன், மருத்துவமனை, மொத்தம் 160 பேருக்கு மேலே செஞ்சாங்க. 2016 செப்டம்பர் யூரி ஜம்மு காஷ்மீரில் 19 இந்திய வீரர்கள். பிப்ரவரி 14 2019 வேலன்ஸ் டே அன்னைக்கு புல்வாமாவில் சிஆர்பி வாகனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. தற்கொலை தாக்குதல், 40 பேர் செத்துட்டாங்க. 2025 ஏப்ரல் 22 பகல்காமில் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வச்சு துப்பாக்கியில் சுட்டு அப்பாவும் 26 பேர் செத்துட்டாங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் ஆச்சு அங்கிள். இந்த கொடுமையெல்லாம் மே 21 பேசாமல் எழுதாமல் என்னைக்கு இவங்க பேச போகிறாங்க பத்திரிகைக்காரங்க? தீவிரவாத எதிர்ப்பு தினத்துக்கு இந்த பத்திரிகைகள் ஏதாவது ஒரு தலையங்கள் எழுதலாம்ல, மக்களுக்கு அதை பற்றி சொல்லலாம்ல. அது எதுவுமே சொல்லலையே. தீவிரவாதத்தில் யாரங்கள் பாதிக்கப்படுறாங்க? அப்பாவி மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க, அவங்க உயிர் தானே போகுது. தீவிரவாதத்தில் என்ன நடக்கும்? நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும், சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும், மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும். ஏன்னா எங்கே குண்டு வெடித்தாலும் ஏதோ ஒரு மதத்தோடு தான் லிங்க் பண்ணுறாங்க. அதாவது மக்கள் மதத்தை தீவிரவாதத்தோடு தான் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய பயம் ஏற்படுறதில்ல, எங்கே குண்டு வெடிக்குன்னு தெரியாதுல்ல. இந்த பயத்தை பத்திரிக்கைக்காரங்க அட்ரஸ் பண்ணணும்ல, அதை பற்றி எழுதணும்ல. அதாவது கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு 39வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு செய்தி என்னைக்கு போடுறாங்க தெரியுமா? மே 21 தீவிர எதிர்ப்பு தினம் அன்னைக்கு பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் அவர் செய்தி சொல்கிறாரு, ராகுல் காந்தியின் பேச்சு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பயன்படுத்தும் மொழிநடையை ஒத்திருக்கிறது. அதாவது இவங்களுக்கு ராகுல் காந்தியை பயங்கரவாதின்னு சொன்னால் அது செய்தி. ஆனால் மே 21 பயங்கரவாத எதிர்ப்பு தினம், அதை பற்றி எதாவது பேசலாம்ல. பத்திரிக்கையில் காங்கிரஸ்காரங்களுக்கு 59 வருஷத்துக்கு அப்புறம் அமைச்சர் பதவின்னு ஹெட்லைன் கொட்ட எழுத்துல. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் ராஜீவ்காந்தி அவர்கள் முன்னாள் பிரதமர், அவரை பற்றி அவருடைய நினைவு தினம் பற்றி ஒரு செய்தி இல்லை. அன்னைக்கு பயங்கர எதிர்ப்பு தினம், அதை பற்றி செய்தி இல்லை. ஆனால் எதை பற்றி முக்கியமான செய்தினா, மெலோனி மோடி நெருங்கி நட்பு கொண்டார். அதாவது சாக்லேட்டுக்கு நடிகர் விளம்பரம் கொடுத்து நம்ம பார்த்துருக்காங்க. ஒரு நாட்டின் பிரதம மந்திரியே சாக்லேட்டுக்கு விளம்பர தூதராக இருந்ததை மே 21 அந்த உலகமே பார்த்துச்சு. இந்த டவுட்டு தான் உங்கள்கிட்ட கேட்டாங்க. மே 21 இவன் நலமோ செய்தி போடுறாங்க, அன்னைக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய நினைவு தினம், அதை பற்றி ஒரு பிரதானமாக எந்த செய்தி இல்லையே அப்படிங்கிற டவுட்டு தான் அதை உங்கள்கிட்ட கேட்டேன். அதை மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்குறேன். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் பயங்கரவாதத்துக்கு பலியான நாள், அதுவும் தமிழ்நாட்டில். அது ஆன்டி டெரரிஸ்ட் டே, பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுது. அன்னைக்கு நீங்கள் அவருடைய நினைவை போற்ற வேண்டாம், அவரை பற்றி எந்த செய்தியும் போட வேண்டாம். ஆனால் தேசிய நல்லிணக்கத்தை மேம்படுத்தணும், அனைத்து விதமான வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்க்கணும், தேசத்தின் ஒருமைப்பாட்டு உறுதித்தன்மையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தினம் அனுசரிக்கப்படுது இல்லையா? அதை பற்றி பேசணும்ல. இந்த நாட்டில் வன்முறை இல்லையா, பயங்கரவாதம் இல்லையா, எந்த மாநிலத்திலையும் ஆணவ கொலை இல்லையா? அப்படியே மக்கள்லாம் சாதுவ மாறிட்டாங்களா? அதை பற்றி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அக்கறை வேண்டாம் மக்கள். அதாவது இந்த நாட்டில் ஏதாவது வெட்டிச்சு ஏதாவது ரெண்டாக கிழிஞ்சாதான் தீவிரவாதம் பயங்கரவாதம் அப்படிலாம் இருக்கிறது இந்த பத்திரிகைகளுக்கு ஞாபகத்துக்கு வரும் போல இருக்குது. என்ன சொல்கிறீங்க அங்கிள்? மே 21 ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி பத்திரிகையில் எந்த செய்தியும் வராது. காரணம் கோமா. யாருக்கு? அவர் என்னத்தை பண்ணார்? IPKF அனுப்பி தமிழர்களை கொண்டாரு அங்கிள். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்ன தெரியுமா? அவர் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு அவர் நினைக்கல. நடந்த விஷயங்களை நான் புரிஞ்சுட்டு வரைக்கும் சொல்கிறேன், கேட்டுட்டு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் செஞ்சது சரியா தப்பான்னு.
ஆனால் அங்கிள் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவீர் அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவீங்களே, அதான் ஞாபகத்துக்கு வரது, வந்தார வாழை வச்சு நாசமாக போனால் நாசமாக போய்கிட்டு இருக்கேன், இன்னும் நாசமாக போக போகிற இந்த இனம் ஒரு அறிவு கிட்ட இனம் அப்படின்னு சொல்லுவார்னு சொல்லுவீங்க இல்லையா? அவர் இன்னொன்று சொல்லுவார்னு சொல்லுவீங்களே, அது எப்படி அவருடைய ஸ்டைலில், என்ன ஸ்டைலில் சொல்லுவார்? டே தம்பி, இது நன்றி கிட்ட இனம்டா. அதாவது அங்கிள் 1948 ஆங்கிலேயர் நாட்டை விட்டு போகும்போது பெரும்பான்மையாக இருந்த சிங்களர்கள் கையில் நாட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவனுக்கு தமிழர்களை அடக்கி ஒடுக்கினாங்க, தமிழர்களுடைய உரிமைகளை பறிச்சாங்க. தமிழர்கள் உரிமைக்காக பேசினா அடித்தாங்க, உதைச்சாங்க, கொலை பண்ணாங்க, தலையவே எடுத்தாங்க. துளியின்மை ஞாலத்திற்கு ஏற்றற்றே வேந்தருக்கு, அழியின்மை வாழும் உயிர்க்கு. மழை இல்லாது போனால் எத்தகைய துன்பத்தை மக்கள் அடைவார்களோ அத்தகைய துயரத்தை நேர்மையில்லாத ஆட்சியின் கீழும் மக்கள் அடைவார்கள். இலங்கைங்கிறது சிங்கள மக்கள் மட்டுமே வாழக்கூடிய நாடு அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கினாங்க. தமிழர்களுக்கு ஒரு வழியே எல்லாம் ஆயுதத்தை எடுத்து போராட வேண்டிய சூழ்நிலை 1948 இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த பகம் 1983 பெருசாக வெடிச்சிருச்சு. இந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் நான் சின்னப்ப ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன், தேட்டரை போய் படங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த சம்பவங்கள் நடத்தலாம் 40 வருஷம் ஆச்சு. இந்த வரலாறெல்லாம் நீங்கள் சொல்லி நான் கேட்கணும், நான் சொல்லி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியான ஆச்சரியம், நல்லா நடிக்கிறீங்க அங்கிள். எந்த கட்சி IPKF இலங்கைக்கு அனுப்பிச்சு அதாவது ஞாபகத்தில் இருக்கா? தமிழர்களுக்கு தமிழ் ஈழம் அப்படிங்கிற பேரில் தனிநாடு வேணும்னு பல இயக்கங்கள் போராடிச்சு. அதில் விடுதலை புலி இயக்கம் கொஞ்சம் தீவிரமாக போராடினாங்க. உறைவிடத்து உறைஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படை கல்லால் அறிது. தன்னுடைய அரசுக்கு ஒரு ஆபத்து வரும்போது எதிரிகளை விட குறைவான எண்ணிக்கையில் நம்மகிட்ட வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு பயப்படாமல், எதிரிகளால் தனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அழிவு ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தைரியம் என்னென்னு போர் வரும் வீரம் இருக்குல்ல, பரம்பரையாக வாழும் சொந்த நாட்டு மக்களுக்கு தான் அந்த வீரம் இருக்குன்னு வள்ளுவர் சொல்கிறார். மற்றவங்களுக்கு அந்த வீரம் இருக்காதுன்னு சொல்கிறாரு. சிங்கள இனம் அப்படின்னு ஒன்று இலங்கையில் தோன்றுவதற்கு முன்னாடியே அங்கு அரசு அமைத்து ஆண்ட பரம்பரையை சேர்ந்த இனம் தமிழ் இனம். நாகர்கள் என்ற பேரில் அவங்க இலங்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. வள்ளுவர் சொல்லும் அந்த வீரம் பரம்பரையாக இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கே உரிப்பு. உள்நாட்டு போர் ஆரம்பிச்சிருச்சு. இலங்கை இராணுவத்துக்கும் விடுதலை புலிக்கும் சண்டை பயங்கரம் போய்கிட்டு இருக்குது. இலங்கை ஜனாதிபதி அமெரிக்கா, பாகிஸ்தான், இஸ்ரேல் போன்ற நாடுகள்கிட்ட உதவி கேட்குறாரு அப்படிங்கிற தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அது இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர்கள் நினைச்சாங்க. இலங்கை விரும்புகிற மாதிரி வேற ஏதாவது நாட்டுக்காரன் அவனை உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இலங்கையில் போய் இறங்கினா இந்தியாவுக்கு தான் நாங்கள் கேடு. அதுக்கு தான் இந்தியா கவலைப்பட்டுச்சு. ராஜீவ்காந்தி அவர்கள் அதை தான் யோசிச்சாரு. போர் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, பொதுமக்கள் உயிரிழப்பு அதிகமாகிட்டு இருக்கு, இந்தியாவுக்கு அகதிகள் வரிகள் குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 1987 என்ன நடந்துச்சுன்னா, இலங்கை இராணுவம் தமிழர்களுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க யாழ்ப்பாணம், அதை சுற்றி முற்றுகை போட்டுருச்சு. ஈழத்தமிழர்கள் சோறு தண்ணி இல்லாமல் கொத்த செத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு போச்சு. என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா அங்கிள்? ஆனால் கிண்டல் ஓவரம் பண்ணுறீங்க அக்கா. IPKF இலங்கைக்கு போகிறதா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இலங்கை வானொலி கூட்டுத்தாபனத்தில் பாட்டு கேட்டுருந்தீங்களா? ஆல் இண்டியா ரேடியோவில் பாட்டு கேட்டுருந்தீங்களா? கிரிக்கெட் கமெண்ட்ரி காட்டு கேட்டுருந்தீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அந்த சமயத்தில் டிவி கூட கிடையாது, சென்னையில் மட்டும் தான் டிவி இருந்துச்சு. ஓ, ரூபவாகினி, அதில் மூழ்கிட்டீங்களா? அங்கிள் 2-3 புத்தகத்தை படிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது எது சரி தப்புன்னு சொல்லுறேன், சரியா? இலங்கை கவலையோடு பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. அங்கிள் எல்லாம் போங்க கொடுத்தான். அந்த காலத்தில் நல்ல நல்ல பத்திரிகையெல்லாம் இருந்துச்சு. அவங்க உயிரை பணம் வச்சு போர் மணிக்கு போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்டிகிள்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அங்கிள், லைப்ரரியில் இருக்குது. ராஜீவ்காந்தி பார்த்தார், இந்திய இராணுவ விமானங்களை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி உணவுப் பொட்டலங்களை போட சொன்னார். இந்திய இராணுவ விமானங்கள் போய் யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் மத்தியில் உணவுப் பொட்டலங்களை போட்டுச்சு. இலங்கை அதிபர் ஜெயவர்தன் இதை பார்த்தாரு, கொஞ்சம் இறங்கி வந்தார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கு ஒரு சூழ்நிலை உருவானது காரணம் இதுதான், இந்த உணவுப் பொட்டலங்களை போட்டது தான். இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒரு பகுதியாக அப்போது இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி போராளிகளின் தலைவருக்கான டெல்லிக்கு வருமானு அழைச்சார். 1987 ஜூலை மாதம்
தமிழீழ தேசிய தலைவரும் அவருடைய குடும்பத்தினரும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமா டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அவங்க டெல்லியில் அசோக ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டாங்க. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கங்க அப்படின்னு இந்திய அதிகாரிகள் போராளியின் தலைவர் வற்புறுத்தினாங்க. ஆனால் தலைவர் அந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதை ஏற்றுக்கல. எம்ஜிஆர் மற்றும் ராஜீவ்காந்தி இந்த இருவரின் வேண்டுகோளுக்கு என்னங்க அவர் சம்மதிச்சார். இதனை தொடர்ந்து தான் 1987 ஜூலை மாதம் 29 இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்தியாவின் முன்னாள் ராஜீவ்காந்தி, இலங்கை அதிபர் ஜெயவர்தன, இந்த 2 பேருக்கும் இடையே ஏற்பட்டது தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் போராளிகளின் அமைப்பு இணைக்கப்படவே இல்லை. இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி இலங்கை அப்படிங்கிற நாடு பல்வேறு இன மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும். பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாடாக இருக்கணும். பல மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாடாக இருக்கணும். வடகிழக்கு பகுதியை தமிழ் முஸ்லீம் மக்களுடைய தாய்நாடாக இருக்கணும். தமிழ் மொழியாக ஆட்சி மொழியாக இருக்கணும். மாகாண சபைகளுக்கு அதிகமான அதிகாரங்களை கொடுக்கணும். வடக்கு பகுதியிலேருந்து இராணுவத்தை திருப்பி அழைக்கணும். தமிழ் போராளிகள் தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்கணும். இதெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. இந்த ஒப்பந்தப்படி தமிழீழ பகுதிக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்தாங்க. இந்த ஒப்பந்தம் நிறைவேறணும் அப்படின்னா இலங்கையில் போர் சூழ்நிலை மாறணும், ஒரு சமாதானமான சூழ்நிலை ஏற்படணும். அதுக்காக அங்கே போனதான் IPK, பார்த்தா இந்திய அமைதி காக்கும் படை. இலங்கை இராணுவத்துக்கும் போராளிகளுக்கும் பயங்கரமாக சண்டை போய்கிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை. இந்தியாவின் உதவி எதிர்பார்க்குறாரு. ஜெயவர்தன IPK அனுப்புகிறான்னு அப்படி கேட்குறாரு. ஏன்னா சூழ்நிலை இப்படி இருந்துச்சு. IPK ராஜீவ்காந்தி விருப்பப்பட்டு அனுப்பலை. அவர் ரொம்ப தயங்கினார். ஏன்னா ஒரு நாட்டோட நீங்கள் போருக்கு போகிறது அப்படிங்கிறது வேற, இராணுவத்தை அதுக்காக அனுப்புறது அப்படிங்கிறது வேற. இலங்கையில் 2 பேர் எதிரும் புதிரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நடுவு சமயத்தில் நீங்கள் நடுவில் போய் நின்று சமாதானம் பேசுறீங்கன்னா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு உங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் ராஜீவ்காந்தி இவரால் தான் யோசிச்சாரு. இந்தியா தலையிடணும் அப்படின்னு தமிழ்நாடு அழுத்தம் கொடுக்குது. ராஜீவ்காந்தி IPK அனுப்புறாரு. அங்கிள் சரியா சொல்றேனா? நன்றி. அதாவது நிறைய ஆர்டிகல் இருந்துச்சு, எங்களுக்கு நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தான் படிக்க முடிஞ்சுது. உங்கள் லூட்னட் ஜெனரல் தபீதர் சிங்கும் இலங்கைக்கான இந்திய உயர் ஆணையாளர் JN தீக்ஷித்தும் தமிழின தேசிய தலைவரும் சந்திச்சு பேசுகிறாங்க. அங்கே போராளிகளின் தலைவர் பார்க்குறாங்க. ஆயுதங்களை ஒப்படைக்க சம்மதிக்கிறார். 1987 ஆகஸ்ட் 4 யாழ்ப்பாணத்து பக்கத்தில் சுதுமலை அப்படிங்கிற ஊர் அங்கிள். அங்கே கோயில் பக்கத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் தமிழர்கள் மத்தியில் போராளியின் தலைவர் பிரபாகரன் பேசுகிறாரு. அதுதான் சுதுமலை பிரகடனம். எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று எமது விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. திடீரென எமக்கு அதிர்ச்சியூட்டுவது போல, எமது சக்திக்கு அப்பாற்பட்டது போல இந்த திருப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. இதன் விளைவில் நமக்கு சாதகமாக அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். திடீரென மிகவும் அவசரமாக எமது மக்களையோ எமது மக்களின் பிரதிநிதியாகிய எம்மையோ கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம் இப்போது அவசரமாக அமலாக்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் டெல்லி செல்லும் வரை இந்த ஒப்பந்தம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. பாரத பிரதமர் என்னை சந்திக்க விரும்புவதாக சொல்லி டெல்லிக்கு அவசரமாக என்னை அழைத்து சென்றார்கள். அங்கு சென்றதும் இந்த ஒப்பந்தம் எமக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் பல சிக்கல்கள் இருந்தன, பல கேள்விக்குறிகள் இருந்தன. இந்த ஒப்பந்தத்தால் எமது மக்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுமா என்பதை பற்றி எமக்கு சந்தேகம் எழுந்தது. ஆகவே இந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்திய அரசுக்கு தெளிவாக விளக்கினோம். ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என இந்திய அரசு கங்கணம் கட்டி நின்றது. இந்திய அரசின் நிலைப்பாடு குறித்து நாம் ஆச்சரியப்படவில்லை. இந்த ஒப்பந்தம் தமிழர் பிரச்சனை மட்டும் தொட்டு நிற்கவில்லை. இது பிரதானமாக இந்திய இலங்கை உறவு பற்றியது. இந்திய வல்லாதிக்கத்தின் வியூகத்தின் கீழ் இலங்கையை கட்டுப்படுத்தும் விதிகளும் இதில் அடங்கி இருக்கின்றன. இலங்கையில் அந்நிய நாசகரஸ்திகள் காலுண்டாமல் தடுக்கவும் இது வழிவகுக்கிறது. ஆகவேதான் இந்திய அரசு அதிக அக்கறை காட்டியது. ஆனால் அதே சமயம் ஈழத் தமிழரின் அரசியல் தலைவிதியை நிர்ணயிப்பதாகவும் இந்த ஒப்பந்தம் அமைகிறது. ஆகவேதான் எமது மக்களை கலந்து ஆலோசிக்காது, எமது கருத்துக்களை கேளாது இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதை நாம் கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் நாம் எதிர்த்ததில் அர்த்தமில்லை.
எமது அரசியல் தலைவிதியை எமது வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் வல்லரசு நிச்சயிக்க முடிவு செய்திருக்கும் போது நாம் என்ன செய்வது? இந்த ஒப்பந்தம் எமது இயக்கத்தை பாதிக்கிறது, எமது அரசியல் லட்சியத்தை பாதிக்கிறது, எமது போராட்ட வடிவத்தை பாதிக்கிறது, எமது ஆயுத போராட்டத்துக்கு ஆப்பு வைப்பதாகவும் அமைக்கிறது. 15 வருடங்களாக ரத்தம் சிந்தி தியாகம் புரிந்து சாதனை பல ஈட்டி எத்தனையோ உயிர் பலி கொடுத்து கட்டி எழுதப்பட்ட ஒரு போராட்ட வடிவம் ஒரு சில தினங்களில் கலைக்கப்படுவதென்றால் அதை நாம் சீரணிக்க முடியாமல் இருக்கிறது. திடீரென கால அவகாசமின்றி எமது போராளிகளின் ஒப்புதலின்றி எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதமின்றி இந்த ஒப்பந்தம் எம்மை நிராயுத பணியாக ஆக்குகிறது. ஆகவே நாம் ஆயுதங்களை ஒப்படைக்க மறுத்தோம். இந்த சூழலில் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி என்னை அழைத்து பேசினார். அவரிடம் எமது பிரச்சனைகளை மனம் திறந்து பேசினேன். சிங்கள இனவாத அரசின் மீது எமக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என்பதையும், இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை என்பதையும் இந்திய பிரதமரிடம் எடுத்துரைத்தேன். எமது மக்களின் பாதுகாப்பு பிரச்சனை பற்றியும் அதற்கான உத்தரவாதங்கள் பற்றியும் அவரிடம் பேசினேன். பாரத பிரதமர் எமக்கு சில வாக்குறுதிகளை அளித்தார். எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளித்தார். பாரத பிரதமரின் நேர்மையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவரது உறுதிமொழியில் நம்பிக்கை இருக்கிறது. சிங்கள இனவாத அரசு மீண்டும் தமிழர் என அழிப்பு நடவடிக்கையில் இறங்க இந்தியா அனுமதிக்காது என நாம் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையில் தான் நாம் இந்திய சமாதான படையிடம் ஆயுதங்களை ஒப்படைக்க முடிவு செய்கிறோம். நாம் எமது மக்களின் பாதுகாப்புக்காக எத்தனை அளப்பரிய தியாகங்களை புரிந்தோம் என்பதை நான் இங்கு விளக்கிக் கூற தேவையில்லை. எமது லட்சிய பற்றும் தியாக உணர்வும் எத்தன்மை வாய்ந்தது என்பதை எமது மக்களாகிய நீங்கள் நன்கு அறிவீர்கள். உங்களது பாதுகாப்புக்காக, உங்களது விடுதலைக்காக, உங்களது விடிவுக்காக நாங்கள் ஏந்தி இந்த ஆயுதங்களை இந்திய அரசிடம் ஒப்படைக்க, இந்த ஆயுதங்களை ஒப்படைக்கும் கணத்திலிருந்து எமது மக்களாகிய உங்களின் பாதுகாப்பு பொறுப்பையும் இந்தியாவிடம் ஒப்படைக்கிறோம். ஈழத் தமிழரின் ஒரே பாதுகாப்பு சாதனமாக இருந்து வந்த ஆயுதங்களை இந்திய அரசு எம்பிட பெற்றுக்கொள்வதிலிருந்து மக்களின் பாதுகாப்பு என்ற பெரும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறது. ஆயுத கையளிப்பு என்பது இந்த பொறுப்பு மாற்றத்தை குறிக்கிறது. நம் ஆயுதங்களை கையளிக்காது போனால் இந்திய இராணுவத்துடன் மோதும் ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை ஏற்படும். இதை நாம் விரும்பவில்லை. இந்தியாவை நாம் நேசிக்கிறோம். இந்திய வீரருக்கு எதிராக நாம் ஆயுதங்கள் நீட்ட தயாராக இல்லை. எமது எதிரிகளிடமிருந்து எம்மை பாதுகாக்கும் பொறுப்பை இந்திய இராணுவ வீரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நம் ஆயுதங்களை அவர்களிடம் கையளிப்பதிலிருந்து ஈழ தமிழன் ஒவ்வொருடைய உயிருக்கும் பாதுகாப்புக்கும் இந்திய அரசுதான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கு அடித்து கூற விரும்புகிறேன். இந்தியாவின் இந்த முயற்சிக்கு நாம் ஒத்துழைப்பதை தவிர வேறு வழி இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை நாம் அவர்களுக்கு வழங்குவோம். ஆனால் இந்த ஒப்பந்தத்தால் தமிழரின் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என நான் நினைக்கவில்லை. சிங்கள இனவாத பூதம் இந்த ஒப்பந்தத்தை விழுங்கிவிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. தமிழீழ தனியரசே தமிழீழ மக்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை அளிக்கும் என்பதை எனக்கு அசையாத நம்பிக்கை உண்டு. தமிழீழ லட்சியத்துக்காக நான் தொடர்ந்து போராடுவேன் என்பதை இங்கு நான் திட்டவட்டமாக உங்களிடம் எடுத்துக்கூற விரும்புகிறேன். போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்ட லட்சியம் மாறப்போவதில்லை. எமது லட்சியம் வெற்றி பெறுவதானால் எமது மக்களாகிய உங்களின் ஏகோபித்த ஆதரவு என்றும் எமக்கு இருக்க வேண்டும். தமிழீழ மக்களின் நலன் கருதி இடைக்கால அரசில் அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை எமது இயக்கத்துக்கு ஏற்படலாம். ஆனால் நான் எந்த காலத்திலும் தேர்தலில் பங்கு பெறப் போவதில்லை. முதலமைச்சர் பதவியையும் ஏற்கப் போவதில்லை. இதை நான் மிகவும் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் என தனது உரையை முடித்தார் புலிகளின் தலைவர், போராளிகளின் தலைவர், தமிழின தலைவர் பிரபாகரன். இந்த பக்கம் இனவெறி தாக்குதல் நடத்தும் இலங்கை இராணுவம், அந்த பக்கம் தனிநாடு கிடையாது, மாநில அந்தஸ்து மாதிரி ஒன்று அப்படின்னு சொல்கிற ஒப்பந்தம், அதை ஏற்றுக்கங்க அப்படின்னு நம்மளை கட்டாயப்படுத்துகிற இந்திய அரசு. ஒரே நேரத்தில் 2 எதிரிகள் நம்மளால் சமாளிக்க முடியாது. அதனால் இப்போதைய சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தத்துக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு பேசுகிறாரு. ஆயுதங்களை ஒப்படைக்கிற சிங்கள இராணுவமும் இந்தியாவும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, இவங்களை நம்பவே கூடாது அப்படின்னு எல்லா ஆயுதங்களையும் கொடுக்கல, கொஞ்சம் ஆயுதங்களை பேர் கொடுத்தாங்க. நினச்ச மாதிரியே நடந்துச்சு. இந்திய அரசும் இலங்கை அரசும் 2 பேருமே பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட உடன்படிக்கை எந்த கோரிக்கையும் நிறைவேற்ற முன் வரல. ஓவரால் ஃபோர்ஸிங் கமாண்டர் ஆஃப் தி ஐபிகேஎஃப் OFC லூட்னன்ட் சாண்டல் டெபிதர் சிங் ஒரு கொஸ்டின் எழுதியிருக்காரு. தி ஐபிகேஎஃப் ஸ்ரீலங்கா சொல்கிறாரு, இந்த ஐபிகேஎஃப் knew that the LTTE remained powerful even after the surrender of arms pursuant to Indo-Sri Lanka Accord of July 29, 1987. அதாவது இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி விடுதலை புலிகள் ஆயுதங்களை ஒப்படைச்சாலும்
அவங்க இன்னும் பல மடங்கு சக்தி வாய்ந்தவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு எழுதுறாரு. அவங்க எல்லா ஆயுதங்களும் ஒப்படைக்கல அப்படிங்கிறாரு. விடுதலை புலி இளைஞர் திலீபன் 1987 செப்டம்பர் 15 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டினி போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். மீள் குடியமர்தல் அப்படிங்கிற பேரில் வடக்கிலும் கிழக்கிலும் புதுசாக திட்டம் போட்டு சிங்கள மக்களை இலங்கை அரசு குடியேற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை நிறுத்த சொல்லுங்கள். சிறைச்சாலைகளில் இராணுவ முகாம்களில் இலங்கை அரசு பிடிச்சு வச்சுக்கிற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை பண்ண சொல்லுங்கள். அவசரகால சட்டத்தை முழுமையாக நீக்க சொல்லுங்கள். எங்களோட ஆயுதங்களை நீங்கள் வாங்குறீங்க, ஓகே சரி நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி ஊர்காவல் படைக்கட்டிய ஆயுதங்கள் இருக்குது, அதையும் வாங்க சொல்லுங்கள். தமிழக பிரதேசங்களில் புதுசாக காவல் நிலையங்களை இலங்கை அரசு திறந்துக்கிட்டு இருக்காங்க, அதை நிறுத்த சொல்லுங்கள். இந்த கோரிக்கைகள் எதையுமே இந்திய அமைதிப்படை கண்டுக்கவே இல்லை. திலீபன் தண்ணி கூட குடிக்காம 12 நாள் பட்டினி போராட்டம் செஞ்சு செப்டம்பர் 26 இறந்துட்டார். அடுத்து நடந்த இன்னொரு சம்பவத்திலையும் இந்திய அமைதிப்படை மேலே ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அது என்னன்னா, கர்னல் குமரப்பா, லெப்டினன்ட் கர்னல் புலேந்திரன், ரகு, ஆனந்த்குமார், மெரேஸ், அன்பழகன், ரெஜினால்டு, தவக்குமார், கரண், அப்துல்லா, பழனி, இப்படி 12 புலிகளும் தமிழீழ கடல் பகுதியில் ஒரு படகுல வந்துகிட்டு இருக்காங்க. இலங்கை இராணுவ இவங்களை கைது பண்ணி பலாலி இராணுவத்துக்கு கொண்டு போது விசாரணை பண்ணுது. மேல் விசாரணைக்கு கொழும்பு கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்தாத மட்டுமல்ல, இந்த 12 விடுதலை புலிகளும் கைது பண்ணதே அமைதிப்படை தான் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கு. இந்த 12 பேரையும் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு விடுதலை புலிகள் இந்திய அமைதிப்படைய பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அந்த அமைதிப்படை காது கொடுத்தே கேட்கல அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அக்டோபர் 3 அந்த 12 பேரையும் கைது பண்றாங்க. அக்டோபர் 6 அந்த 12 பேரும் சைனாய்டு சாப்பிட்டு இறந்துட்டாங்க. அவங்களை யாழ்ப்பாணத்து பக்கத்தில் வடாமராஜ் தீர்வில் பகுதியை கொண்டு போய் தகனம் பண்றாங்க. அங்க தேசிய தலைவர், தமிழின தலைவர் வர்றாரு. ஊரே கண்ணீரும் கம்பளையுமா இருக்குது. இனிமே சண்டை தான் அப்படின்னு அரசியல் புரசல பேசிக்கிறாங்க. இந்த 12 பேர் இறந்ததுக்கு யார் காரணமாக? இலங்கை இராணுவமா, இந்திய அமைதிப்படையா, இல்லை சமாதானமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நம்பி வெளியே வந்து நடமாடி அந்த 12 விடுதலை புலிகளா? இதை யார் விரோதி, யார் துரோகி, யார் அப்பாவி? பதில் சொல்லுங்க. உங்கள் பதிலை வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் யாருன்னு. திலீபன் இறந்ததுக்கும் இந்த 12 பேர் இறந்ததுக்கும் இந்திய அமைதிப்படை தான் காரணம் அப்படின்னு மக்கள் கோவப்பட்டு அமைதிப்படை எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு பதிவு இருக்குது. அந்த போராட்டத்தை அடக்கிற முயற்சியில் அது விடுதலை புலிகளுடனான சண்டையாக மாறிச்சு அப்படின்னு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. சமாதானம் பண்ண போன அமைதிப்படை நிலைமை பார்த்தீங்களாங்களே. இதுக்குத்தான் முன்னாள் ராஜீவ்காந்தி அவர்கள் தயங்கினார். இராணுவத்தை ஒரு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு தயங்கினதுக்கு காரணம் இப்போ புரிஞ்சுதாங்கள். அன்னைக்கு எதிர்த்து வந்த மக்களை அடக்கிற முயற்சியில் அமைதிப்படை ஈடுபட்டுச்சான். சிங்கள இராணுவமே வெட்கி தலகுனிற அளவுக்கு ஐபிகேவோட அமைதிப்படை செயல்பட்டுச்சு அப்படின்னு தகவல் இருக்குது. இலங்கை இப்போ இறங்கினாங்களா அமைதிப்படை. இவங்க அட்டுழியம் பண்ணது எல்லாருமே வா. அதாவது இப்போ சிப்பாயின் இருக்காரு, அது கடைசி படைநிலை, ஆனால் முன்னாடி இருந்து சண்டை போடுவார். இப்போ இலங்கையில் செய்த கொடுமைகள் இருக்கு இல்லையா, கற்பழிப்பு, கொலைகள், இந்திய அமைதிப்படை செஞ்சதுன்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் இந்த உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமலே நடந்திருக்குமாங்கள். அதாவது இந்திய இராணுவத்தில் இத்தனை பதவிகள் இருக்காங்க, கடைசியாக தான் சிப்பாய்கள் வர்றாங்க. இப்போ இந்திய இராணுவத்தை பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தரைப்படையின் உச்ச தளபதியாக செயல்படுறாரு. இந்திய இராணுவத்தில் படிநிலையை பாருங்கள். ஃபீல்டு மார்ஷல் இருக்கார், ஜெனரல், லூட்னன்ட் ஜெனரல், மேஜர் ஜெனரல், பிரிகேடியர், கர்னல், லூட்னன்ட் கர்னல், மேஜர், கேப்டன், லூட்டனன்ட், சுபேதார் மேஜர், நாயக் சுபேதார், ஹாவில்தார், நாயக், லான்ஸ் நாயக், சிப்பாய், இப்படி பல படிநிலைகள் இருக்காங்க. இத்தனை பேர் இருந்துவான் இவ்வளோ கொடுமைகள் நடந்துச்சாங்க. அப்போ எல்லாருமே உடந்தையா? அதாவது அங்கிள், ஒரு இந்திய இராணுவம் இப்படி சொல்கிறாரு, கற்பழிப்பு அப்படிங்கிறது ஒரு கொடூரமான செயல் தான், ஆனால் எல்லா போர்கள்லையும் இது வழக்கமாக நடக்கிறதா? அது உளவியல் காரணங்கள், சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்குது. பேட்டில் ஃபட்டிக்னு சொல்லுவாங்க. பல மாதங்களா வருடங்களா இப்படி வந்து கிடக்கிறாங்க இல்லையா, போர் வீரர்கள் சோர்வாக இருக்காங்க, குடும்பத்தை விட்டு வந்து கிடக்கிறாங்கல்ல, அவங்க சோர்வாக இருக்காங்க. அதனால இந்த மாதிரிலாம் நடக்கிறது வழக்கமான ஒன்று தான் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுறாரு. நீங்கள் முன்னாள் படை வீரர் சொல்லுங்கள், பாகிஸ்தான் போரெல்லாம் கலந்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்களா போர் வீரர்களுக்கு? சொல்லுங்கள், இப்படி தான் நடந்துக்கிட்டாங்களா? பதில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்களா? என்ன சத்தத்தையே காணல? எல்லாமே உண்மையா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா? இப்படி தான் இராணுவம் செயல்படணுமா? இதுதான் நாட்டு மக்களை காப்பாற்றுற லட்சணமா? ஒரு இந்திய அதிகாரி கொடுத்த வாக்குமூலம், அதை படிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்.
இந்திய ராணுவம் அப்படிங்கிறது ரொம்ப கட்டுப்பாடான ராணுவம்னு எல்லாருமே சொல்றாங்க. இந்திய அமைதிப்படை இலங்கையில் செஞ்ச மனித உரிமை மீறல் அப்படின்னு எழுதி வச்ச சொல்லப்பட்ட ஆவணங்கள் எல்லாத்தையும் என்னால் நம்பாமல் இருக்க முடியல, நம்பவும் முடியல. இப்படிலாம் செய்வாங்களா? ஒரு தேச மக்களை காக்கும் பொறுப்பு மிக்க இராணுவம் இப்படி செயல்படுமா? அதுவும் அமைதி ஏற்படுத்த போன இடத்துல இப்படி செயல்படுமா? இலங்கை வாழ் தமிழர்கள் ஏற்கனவே இலங்கை இராணுவத்தால் பல கொடுமையில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இலங்கை இராணுவம், இன்னொரு பக்கம் போராளிகள், அப்பாவி தமிழர்கள் கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்த காலகட்டம். IPKF இந்திய அமைதி காக்கும் படை அங்கே போய் இறங்கினோடனா ஆகா நமக்கு ஒரு விடிவாளம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் இலங்கை இராணுவமே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இந்திய அமைதிப்படை செயல்பட்டுச்சு. நான் நேரடியாக பார்க்கல, அனுபவிச்சவங்க சொல்கிறாங்க. அங்கிள் IPKF இந்திய அமைதி காக்கும் படை செஞ்ச கொடுமைகள் அனுபவிச்சவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. அங்கிள் 1987 90 காலகட்டங்களில் இலங்கை இராணுவத்தில் மொத்தமே 50,000 பேர் தான். விடுதலை புலிகள் அங்கே 18,000 பேர், மேக்ஸிமம் 20,000 பேர் இருந்தாங்க. ஆனால் அமைதி ஏற்படுத்த போன இந்திய இராணுவத்தில் எத்தனை பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 1,00,000 பேர். இவங்களோட இன்டென்ஷன் என்ன? அமைதி ஏற்படுத்துறதா, சண்டை போடுறதா? அதாவது இந்த 1,00,000 பேர் யாரை எதிர்த்து சண்டை போட்டாங்க தெரியுமாங்க? இந்த 18,000 பேர் இருக்கிற விடுதலை புலி எதிர்த்து. அமைதி ஏற்படுத்த போன அமைதி காக்கும் படை கடைசியில் அமைதியை இழந்து தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. வள்ளுவர் சொல்றாரு, ஒளித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பு கெடும். எலிகள் கூடி கடல் போல திரண்டு வந்து பகையை கக்குனாலும் நாகத்தின் மூச்சு ஒலிக்கு முன்னால நிற்கவே முடியாது அப்படிங்கிறார் வள்ளுவர். வீணர்கள், வீணா போனவங்க கடல் போல திரண்டு வந்து போர் புரிஞ்சாலும் எண்ணிக்கையில் குறைவா இருக்கிற வீரர்களை கொண்டிருக்க வீரன் தைரியமா எதிர்த்து போர் புரிஞ்சா அந்த வீரர்கள் அழிஞ்சே போவாங்க அப்படிங்கிறார். எலி வீசல் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் 1986 அவர் சொல்றாரு, நடுநிலைமை எப்போதும் ஒடுக்குபவருக்கே சாதகமா இருக்கும், நடுநிலைமை ஒடுக்கப்படுபவருக்கு சாதகமா இருக்காது அப்படிங்கிறார். மௌனம் எப்போதுமே சித்திரவதை செய்பவருக்கே உதவியாக இருக்கும், சித்திரவதை செய்யப்படுபவருக்கு மௌனம் உதவியே செய்யாது. இலங்கையில அமைதிப்படையின் செயல்பாடு பற்றி நான் தமிழனுமே பேசணுமா, ஒரு இந்தியனா பேசணுமா, ஒரு சராசரி தமிழனா என்னுடைய கருத்தை நான் சொல்றதா இருந்தா, முதலமைச்சரே அப்படிதான் பேசுறாரு, நாங்க பேசினா தப்பா அப்படின்னு இந்த இளைய தலைவர் சின்ன பசங்க சொல்றாங்க இல்லையா? வாயில் ஏதாச்சும் நல்லா வந்துட போகுது, அது மாதிரி என் வாயிலையும் வரக்கூடாத வார்த்தைகள் வந்துடலாம். அதை சொல்ற எனக்கும் நல்லதில்லை, கேட்குற மற்றவங்களுக்கும் நல்லதில்லை. அதனால தமிழர்களிலேயே உயர்ந்த தெய்வீக பண்புடைய ஐயன் திருவள்ளுவர் அவர்கிட்ட கேட்கலாமா? நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும், நாட்டில் நடக்கும் தீமைகளை நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியை வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை இழப்பான் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு. அமைதிப்படை இலங்கைக்கு போன சமயத்துல இங்க ஒருத்தர் பதவியை இழந்தார். இந்தியாவில் வேறு என்னென்ன இழப்புகள் ஏற்படுச்சு அப்படின்னு வரலாற்று ஏடுகள் இருக்காங்க, புரட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். இலங்கையில் அமைதிப்படை செயல்பாடுகள் பற்றி ஒரு நாட்டுப்பற்றுடைய இந்திய குடிமகனா என்னுடைய கருத்தை சொல்லட்டாங்க. ஒரு முன்னாள் இந்திய இராணுவரர், அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப ரசிப்பீங்க. அமைதி பண்ண போன அமைதிப்படை எப்படி சண்டைக்கு போவாங்க, அதுவும் அப்பாவி தமிழர்களோட எப்படி சண்டைக்கு போவாங்க? இந்தியா மாதிரி ஒரு ஆன்மீக பூமியின் பெயரை நாசம் பண்ணணும் அப்படின்னு இந்த கூட்டம் இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க. அமைதிப்படை செஞ்ச வேலையை பார்த்து இலங்கை இராணுவமே வெட்கி தலை குனிஞ்சுதான். அப்பட்டமான வன்மம் இது. அமைதிப்படை மேல இவ்வளவு குற்றம் சுமத்துறாங்களே, இது எல்லாமே தப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதை வச்சு சொல்றது மக்கள்? இது காந்தி பிறந்த மண்ணு, புத்தர் அவதரிச்ச மண்ணு, ஜீசஸே இங்க வந்துட்டு போனதா சொல்றாங்க, அவர் காலடிப்பட்ட மண்ணு, எல்லாத்துக்கும் மேல பெரியார் அவரு பிறந்த மண். இந்த மண்ணில இருந்து போன வீரர்கள் எப்படிங்க தப்பு பண்ணுவாங்க? இது ஒரு ஜெனரல் நாலேஜ் இல்லையா? புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காகன்னு பாட்டே இருக்கு. இங்க இருந்து போன வீரன் எப்படிங்க தப்பு பண்ணுவான்? இப்படி பொய்யா நாட்கள் பொய்யா சொல்லி வச்ச எழுதி வச்ச அபாண்டமான குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இந்தியாவை தப்பா பேசு இந்த பாழா போன உலகம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை பற்றி உங்களுடைய புரிதல் தவறு அங்கள். அவர் நல்லவர், அமைதிப்படை செஞ்சதுன்னு இவங்க எழுதி வச்சுக்கிற கொடுமைகள் என்ன தெரியுமா அங்கிள்?